இதான் மேடம். இதுதான் கடைசியா தூர்வாரின ஏரியாவா? ஆமாங்க மேடம். ரசத்தை இந்த ஏரியால தானே தூர் வர்றாங்கன்னு சொன்னேன். பார்த்தா அப்படி தெரியலையே. புல் புதர்னு எல்லா பக்கமும் அப்படியே மண்டி கிடக்கு. எல்லாம் பழைய சேர்மனோட வேலை மாமா. அந்த ஆளுதான் அவருக்கு வேண்டப்பட்ட கான்ட்ராக்டர்களுக்கு இந்த தூர்வார கான்ட்ராக்ட கொடுத்திருக்காரு. அவங்களும் அவங்க பேருக்கு கொஞ்சம் தூர் வாரி இருப்பாங்களே, அதான் எல்லாம் எப்படி இருக்கு. மிஸ்டர் கேசவன், இந்த ஏரியா கான்ட்ராக்டரை வர சொல்லியிருந்த தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு மேடம். சரி. இந்தாங்க சுட சுட ரோஜாக்கு பூரி. ரோஜா குட்டி, இந்த டேஸ்ட் பாரு, சூப்பரா இருக்கும். ரோஜா இங்க பாரு, இந்த பூரிய மசாலா வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சொன்னா கேளுடா செல்லம். வாங்கிக்க. இங்க பாரு, அத்தை உனக்காக ஆசாசியா செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாரு. 2 வாயாவது சாப்பிடுமா. பட்னியா இருக்க கூடாதுமா. இந்த சாப்பிடுமா. பாப்பா என்னத்த இவளுக்காக நான் ஆசாசியா பூரி செஞ்சா சாப்பிடவே மாட்டேங்கிறா. அம்மா, அன்னைக்கு இவ இட்லி தோசை எல்லாம் கொடுத்து சாப்பிடல, சேமியா உப்புமா மட்டும் தானே விரும்பி சாப்பிட்டா. ஆமா, அதனால இவளுக்கு சேமியா உப்புமா தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ இப்ப திடீர்னு எங்க இருந்து சேமியா உப்புமா செய்யறது? ஐயோ பரவாயில்லத்த, நான் போய் 10 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன். அவ சாப்பிட்டா போதும். பொன்னி, ரெடி ஆயிடுச்சா? இதோ வரேன். பசிக்குது பாரு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். பாருங்க, சூடா இருக்கு. சூடா இருக்குத, சாப்பிடலாம். அடடா, உனக்கு பிடிக்குமே. பாப்பாக்கு பிடிச்சது. சுட போது பாத்து. பாப்பா இங்க பாரு, உனக்கு பிடிச்சது சேமியா உப்புமா. என்ன பாப்பா நீ சாப்பிட்டியே? நல்லா பாரு பாப்பா, நான் உனக்கு சக்கரை தொட்டு தரேன். ஸ்வீட்டா இருக்கும். எங்க ஆகாட்டுங்க.